ஆடி மாத விசேஷம். ஒரே நாளில் நாலம்பல தரிசனம் செய்ய ராமபுரம் வரும் பக்தர்கள். ஆடி மாதத்தில் ஸ்ரீராமர் மற்றும் அவரது சகோதரர்களான லட்சுமணர், பரதர், சத்ருக்கனர் ஆகிய நால்வரையும் ஒரே நாளில் தரிசிக்கும் நாலம்பல தரிசனம் கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டம் ராமபுரத்தில் பக்தி பரவசத்துடன் நடைபெற்று வருகிறது. இந்த தரிசனம் கலியுக துன்பங்களை நீக்கி ராமநாமத்தின் புண்ணியத்தை முழுமையாகப் பெறச் செய்யும் என்ற நம்பிக்கையால் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வருகின்றனர். ராமபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீராமர், லட்சுமணர், பரதர் மற்றும் சத்ருக்கனர் ஆகிய 4 ஆலயங்களும் வெறும் 3 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் அமைந்திருப்பது இந்த தலத்தின் தனிச்சிறப்பாகும். இதனால் பக்தர்கள் ஒரே நாளில் மதிய பூஜைக்கு முன்பாகவே 4 ஆலயங்களையும் தரிசித்து யாத்திரையை நிறைவு செய்கின்றனர். பாரம்பரிய முறையின்படி முதலில் ராமபுரம் ஸ்ரீ ராமசுவாமி ஆலயத்தில் வழிபாடு செய்து பின்னர் கூடப்புலம் ஸ்ரீலட்சுமணசுவாமி ஆலயம், அமனக்கரை ஸ்ரீ பரதசுவாமி ஆலயம், மேதிரி ஸ்ரீ சத்ருக்கன சுவாமி ஆலயம் ஆகியவற்றை வரிசையாக தரிசிக்க வேண்டும். அதன் பின்னர் மீண்டும் ராமபுரம் ஸ்ரீ ராமசுவாமி ஆலயத்தில் வழிபாடு செய்வதன் மூலம் நாலம்பல யாத்திரை நிறைவடைகிறது. முனிவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கருதப்படும் இந்த 4 ஆலயங்களின் மூர்த்திகளும் ஒரே தெய்வீக வடிவமைப்பில் அமைந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தரிசனத்தை மேற்கொள்வதால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும், தோஷங்கள் நீங்கும், குழந்தை பேறு கிடைக்கும் என பக்தர்கள் நம்புகின்றனர். ஆடி மாதத்தை முன்னிட்டு ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை நடைபெறும் இந்த விசேஷ தரிசனத்திற்காக நாலம்பல தரிசன கமிட்டி மற்றும் தேவஸ்வம் நிர்வாகம் இணைந்து சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளன. பக்தர்களுக்காக நிழல் பந்தல்கள், விரிவான வாகன நிறுத்துமிடங்கள், தகவல் மையங்கள் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதுடன் வழிகாட்டுவதற்காக தன்னார்வலர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஆடி மாதம் முழுவதும் காலை 5:00 மணி முதல் மதியம் 12:00 மணி வரையும், மாலை 5:00 மணி முதல் இரவு 7:30 மணி வரையும் தரிசன வசதி செய்யப்பட்டுள்ளதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அழகிய கிராமப்புறச் சூழலில் அமைந்துள்ள இந்த பழமையான ஆலயங்களுக்கு தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து ஸ்ரீராமர் மற்றும் அவரது சகோதரர்களின் அருளைப் பெற்று வருகின்றனர்.